ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ராகி ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ராகி ஆப்பம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா? ராகி எடுத்து வச்சுருக்கேன். ராகி 2 கப்பு, சாதம் 1 கப்பு, தேங்காய் 1/4 கப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்க போகிறேன். ராகி மாவு, அரிசி, தேங்காய், உப்பு, சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். ராகி அரைச்சி வச்சாச்சுங்க. ராகி முழு ராகியாக இல்லாமல் ராகி மாவாக இருக்கிறதுனால மிக்சியில் ஒரே ஒரு ரன் விட்டு எடுத்தாச்சுங்க. நாம் எடுத்து வச்ச தேங்காய் துருவல், ராகி, சர்க்கரை, உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க. சாதம் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. கூட எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, ரெகுலராக நம்ம ஆப்பம் மாவை அரைச்சி வைப்போம்ல, அரிசி ஊற வச்சு செய்வோம்ல, அதே மாதிரி பக்குவமாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது இப்போ தோசை ஊற்ற முடியாதுங்க. நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துனிங்கன்னா உடனே ஊற்றிக்கலாம். நான் ஈஸ்ட்டு சேர்க்காமல் நேச்சுரலாகவே புளிக்க வைக்க போகிறேன். ஒரு 6 மணி நேரம் புளிக்கணும். 6 மணி நேரம் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதாவது நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்தா தான் அப்படியே பொங்கி வழியிற மாதிரி நிறைய பொங்கும். இப்போ நம்ம உளுந்து சேர்க்கல. சாதம் புளித்தது தெரியும், ஆனால் ரொம்ப பொங்கி இருக்காது. ஈஸ்ட்டு சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உடனே நீங்கள் தோசை ஊற்றலாம். இப்போ இது நல்லா புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆப்பம் மாவு கரெக்டாக புளிச்சிருச்சுங்க. நல்லா பொங்கி வராது. நம்ம உளுந்து சேர்க்காதனால ஓரளவுக்கு தான் புளிச்சது மட்டும்தான் தெரியும், ஆனால் பொங்கி வராதுங்க. கரெக்டாக பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதை மூடி வச்சிடலாம். ஆப்பம் அப்படின்னாலே நம்ம மூடி வச்சு தான் சுடுவோம். அந்த மாதிரி சுடலாம். ஆப்பம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எடுத்துடலாம். பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லைங்க. ஒன் சைடாக எடுத்தால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காயோட ஃப்ளேவரில் அட்டகாசமாக இருக்குது. ராகி ஆப்பம் அப்படின்னாலே வித்தியாசமாக இருக்கும்னு நினைப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. சூப்பராக நம்மளோட ராகி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆப்பம்னா எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ராகி ஆப்பம் செஞ்சு பாருங்கள். தேங்காவோட ஃப்ளேவரில் சாதம் சேர்த்துருக்கறனால நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. புளிக்க டைம் கொடுங்க. அப்போ தான் இந்த ஆப்பம் ரெசிபி சூப்பராக இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.